அரசிகளுக்கும் வணக்கம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தமிழ் தேசியம் வளர்ந்து வந்த காலத்தில் நாம் அந்த தமிழ் தேசியத்தின் ஊடாக வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விடயத்தை தவற விட்டுவிட்டோம் என்பதை அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தினம்தோறும் நமக்கு கிடைக்கின்ற செய்திகளில் இந்த சமூக சீர்கேட்டால் பாதிக்கப்படக்கூடிய பெண் குழந்தைகளை பற்றிய செய்திகள் தான் நமக்கு மிகப்பெரிய வலியை தருகிறது. ஆண் சமூகமும் இந்த பொது சமூகமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெண் இல்லையே இங்கு எதுவுமே இல்லை. வரலாறு மிக தெளிவாக அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ராமேஸ்வரம் கொலை செய்யப்பட்ட அன்பு மகளின் அந்த செய்தி மறைவதற்கு முன்பாகவே வால்பாறையில் இன்னொரு குழந்தை தன் வாழ்நாளை துடித்து கொண்டது. எதனால்? அந்த குழந்தையின் மரணம் எதனால் ஏற்பட்டது? அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு, இந்த உலகத்தை வெறுப்பதற்கு காரணமான விடயத்தை கேட்கும் போது மிக மிக அருவருப்பாக இருக்கிறது. காரணம், தாய் தந்தையரை விட, சுற்றங்களை விட, எங்கள் காலகட்டங்களில் எங்களுக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்கள் எங்களை அவ்வளவு பண்படுத்தி, எங்களை ஒரே நேர்கோட்டில் எங்களை ஒரு போல நேசித்து, அதிகம் படித்த குழந்தை, படிப்பறிவு இல்லாத குழந்தை, இப்படியெல்லாம் பார்க்காமல் அவ்வளவு அருமையாக எங்களை பண்படுத்தி வளர்த்தார்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று. இன்னைக்கு நீங்கள் சொல்லிக்க பாலியல் கல்வி, அந்த பாலியல் கல்வி இல்லை. ஆனால் ஆசிரியர்கள், எங்களுக்கு கிடைத்த எங்களுடைய ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் அவ்வளவு அழகாக எங்களை வழிகாட்டி எங்களுக்கு நாங்கள் இன்று வாழக்கூடிய இந்த வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பெண் குழந்தையை எண்ணெய் தேய்த்து தலையை இழுத்து வந்தாள் என்பதற்காக அவளை கேலி கிண்டல்கள் வாயிலாக இந்த உலகை விட்டு ஓடுவதற்கான எண்ணத்தை அந்த பள்ளிக்கூடம் கொடுக்கிறது என்றால் அது பள்ளிக்கூடமா என்ற கேள்விதான் இங்கே எழுகிறது. ஏற்கனவே இப்போது பள்ளிக்கூடங்களாக இல்லை. நீதி போதனை வகுப்புகள் என்ற ஒரு வகுப்பு நமக்கு இருந்தது. உளவியல் கல்வி என்ற ஒன்றை, ஒரு பெரிய விடயத்தை, உளவியல் என்ற ஒரு பெரிய விடயத்தை, அந்த உளவியல் சரியாக இருந்தால்தான் இந்த பொது சமூகம் சரியாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தையே இன்று யாரும் கண்டுகொள்வதாகவே இல்லை. என்னெல்லாமோ பேசுகிறார்கள், என்னெல்லாமோ செய்கிறார்கள். இதே காலத்தில் எங்கேயும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியை, அது ஆண் ஆசிரியரோ பெண் ஆசிரியோ, அவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு செல்கிறார்கள் என்பதற்கே பிள்ளைகள் அழுகிறதும் பெற்றோர்கள் அந்த செய்திகளும் நாம் பார்க்கிறோம். என்றால் முன்பு 180-90 பள்ளிகளில் ஆசிரியர்களோடு பிள்ளைகளுக்கு அவ்வளவு நெருக்கம் இருந்தது. இன்று அப்படி இல்லை. இன்று ஏதோ ஒரு ஊரில் பிள்ளைகள் ஆசிரியை பிரிய மனமில்லாமல் அழுது துடிப்பதை நாம் காட்சியாக பார்க்க வேண்டிய கட்டத்திற்குள் மாற்றப்பட்டு நிற்கின்றோம். தன் வகுப்பு பிள்ளைகளை தன் பிள்ளைகளை போல நேசித்த ஆசிரியர் பெருமக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த இடத்தில் அவர்கள் இல்லை. காரணம், அவர்களுக்கான நெருக்கடிகளும் ஒரு சில இருந்த போதிலும் இந்த வால்பாறை விடயம் மிக 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 கொடுமையானது. சாதி சண்டை, மத சண்டை, அரசியல் சண்டை, சினிமா சண்டை என்று இந்த தரத்தில் பல்வேறு விதமான போட்டி பொறாமைகள், சண்டைகள் நடக்கின்றன. ஆனால் ஒரு பெண் குழந்தை, எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஸ்ரீமதியில் இருந்து தொடங்கி அதற்கு எண்ணிலடங்க சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணிக்கைகள் பாலியல் துன்பங்களால், பாலியல் சீண்டல்களால், உருவ கேலிகளால் மரணத்தை எட்டும் போது சாதாரண ஒரு நாள் முக்கிய செய்தியாகவும், 2ஆம் நாள் செய்தியாகவும், 3ஆம் நாள் இன்னொரு செய்தி அதை மடை மாற்றம் செய்து விடுகிறது. இதற்கெல்லாம் பேசாத நாவுகள் எதற்கோ பேசுகின்றது. ஒரு ஆசிரியர் உருவ கேள்வி செய்தார், இவர்கள் எல்லாம் என்னை கிண்டல் செய்தார்கள், நான் இந்த உலகத்தை விட்டு போக முடிவு செய்தேன் என்று குழந்தை சொல்கிறால், அந்த குழந்தையை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்க வேண்டுமா இல்லையா? இவர்கள் விசாரிப்பார்கள், நீதிமன்றம் போவார்கள். நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சி,
சாட்சி சரியாக இல்லை என்றால் விடுதலை ஆகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழும் நாம் இன்னும் இந்த அரசுகளும் இந்த சட்ட திட்டங்களும் எங்களுக்கு விடுதலை தந்துவிடும், எங்களை நிலத்தின் அருமையாக வாழ வைத்துவிடும், நிலத்தின் அதிகாரிகளாக எங்களை மாற்றும் என்று எந்த நம்பிக்கையில் என் அருமை பெண் அரசிகளே நீங்கள் இருக்கின்றீர்கள்? நம் வருங்கால தலைமுறை இந்த நிலத்தில் வாழ்வதற்கு வக்கற்றதாக நிற்கிறது. ஒரு தினம் 10 குழந்தைகள், பெண் குழந்தைகள் வெளியே தெரிந்து இவ்வளவு தெரியாமல் எத்தனையோ பாலியல் துன்புறுத்தல்கள். வேலைக்கு செல்லும் இடத்தில், வங்கியில் பணிபுரியும் இடத்தில், எங்கு சென்றாலும் பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கின்றது. அனைத்தையும் சமாளித்து இந்த நிலத்தில் ஒரு பெண் வாழ்வது எவ்வளவு கொடூரமாக இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்பது தெரியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், துன்புறுத்தல்கள் கூட உடனடியாக வழக்குகளாகி சண்டைகளாகி வெளியே வந்துவிடுகிறது. ஆனால் பள்ளிக்கூடங்கள், கல்வி சாலைகள், தொழிற்சாலைகள், வங்கிகள், தனியார் தொழிற்சாலைகள், பெண் வெளியே இறங்கி எந்த வேலைக்கு சென்றாலும் அவள் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல் இதுவாகத்தானே இருக்கிறது. அது பள்ளிக்கூடத்திலேயே தொடங்குகிறது, கல்லறை வரை அது தொடர்கிறது. அவள் இறக்கும் வரை அவளை சீண்டுவதும் அவளை மோண்டுவதுமாக அவளை பாடாப்படுத்தும் இந்த சமூகம் எப்படி விழித்துக் கொள்ளும்? இந்த சமூகத்தின் ஆட்சியாளர்கள் எப்படி நமக்கான விடுதலை பெற்றுத் தருவார்கள் என்று அரசுகளை நினைக்கின்றீர்கள்? ஒருபோதும் இங்கே அது நடக்காது. சரி, இங்கே என்னவெல்லாம் நமக்கு எதிராக இருக்கின்றது? நமக்கு சம உரிமை எதில் இல்லை? எதிலுமே இல்லை. ஆணும் நாமும் ஒரே அளவுக்கு திறன் கொண்டு வேலை செய்தால் ஆணை விட நமக்கான ஊதியம் முதலில் குறைவு, நம்முடைய உழைப்பு சுரண்டல். இரண்டாவது, ஒரு வீட்டில் குழந்தையாக பிறந்து வளரும் போதே அவன் ஆண் பிள்ளை, நீ பெண் குழந்தை என்று பாகுபாடு, நம்முடைய உரிமை சுரண்டல். நாம் வளர்ந்த பின்பு நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுகளில் முழுக்க சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் 90 விழுக்காடு தங்கள் மனம் திறந்து தங்கள் எண்ணும் எண்ணத்தோடு இந்த நிலத்தில் அரசு வேலைகளை செய்ய முடிகிறதா என்றால் கிடையாது. கணவன் மூலமாக நிச்சயமாக 100 விழுக்காடு. ஒரு மனைவி ஒரு பொறுப்பில் இருக்கும் போது அந்த பொறுப்பை இயக்கக்கூடியவன் ஒரு ஆணாக இருக்கின்றான், ஒரு கணவனாக இருக்கின்றான், ஒரு தந்தையாக இருக்கின்றார், ஒரு தமையனாக இருக்கின்றார். அப்போ அவள் நினைத்தபடி தன் எண்ணத்தோடு தன்னுடைய லட்சிய கனவை எட்டி பிடிக்க கூட இங்கே தடை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அப்போ எதை நோக்கி, எந்த அரசியலை நோக்கி நாம் ஓடுகின்றோமோ, எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு நாம் வாக்கு கேட்கவும் கூட்டத்திற்கு ஆட்களாக காட்டப்படவும் கொடி பிடித்து நிற்கின்றோமோ, இவை யாராவது நமக்கான பங்களிப்பை தருவார்களா என்றால் கிடையவே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என் அருமை தமிழ் சமூகமே, பெண் எனும் பேராளுமைகளை இந்த நிலத்தில் பேராளுமைகளாகவும் தனக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை உடனடியாக தண்டனை கொடுக்கும் ஆயுதங்களாகவும் மாற்றி அமைக்காமல் பெண்ணும் முன்னேற முடியாது, இந்த மண்ணும் தன் நினைத்த நிலைக்கு மாறாது. இந்த பெண் விடுதலை கிடைத்தால் மட்டுமே இந்த மண்ணுக்கு விடுதலை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியில் நீண்ட காலமாக ஒரு பெண் பயணிக்கிறார், ஒரு ஆணும் அந்த காலகட்டங்களில் பயணிக்கிறார்கள் என்றால் அங்கே யாருக்கு முன்னுரிமை? அந்த ஆணுக்குத்தான் முன்னுரிமை. கேட்டால் அவன் தான் சொன்னது. அப்படி இல்லை, நீங்கள் எங்கள் திறன்களை கண்டு எங்களுக்கான முன்னுரிமை கூட தர மறுக்கின்றீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் என்ன தேசியம் பேசினாலும், பெண்ணிய தேசியம் பேசினாலும், பெண் விடுதலை பேசினாலும், பெண் ஆளுமை வேண்டும் என்ற வார்த்தைகளை உங்கள் நாக்குகள் பேசவே பேசாது. ஏனென்றால் பெண் ஆளுமை என்ற இடம் என்றால் எதிரே நிற்பவன் எதிரியாயிருந்தாலும், மகனாயிருந்தாலும், தமையனாயிருந்தாலும், தந்தையாயிருந்தாலும், எதிரில் நிற்பவன் எதிரி என்றால் அவனுக்கு எதிராக 100 விழுக்காடு நிற்கக்கூடியவள் பெண். அப்போ அப்படிப்பட்ட பேராளுமைகளை உருவாக்கி வார்த்தெடுத்து தமிழர் நிலத்திற்கு கொடாமல் எப்படி நீங்கள் இந்த நிலத்தின் விடுதலையை பெற்றுத் தருவீர்கள்? எந்த நோக்கத்தோடு இந்த நிலத்தின் விடுதலை எங்கள் கரங்களில் என்று பேசுகின்றீர்கள்? தமிழ் தேசிய அரசியல் களம் மிகவும் சிக்கலான ஒரு களம். தமிழில் பேர் பலகை வைக்க வேண்டும் என்று பேசுகின்ற கட்சி தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க மறுப்பது ஏன்?
மிகப்பெரிய கேள்வி. அக்கா காழ்ப்புணர்ச்சியில் பேசுவார்கள் என்று சொல்லக்கூடும் என்பதற்காகவே சமூக ஊடகத்தில் நான் அதற்கான பதிவுகளை பதிவிடவில்லை. ஆனால் கேட்கிறேன், ஒரு கட்சி தமிழ் தேசியம் பேசுகிறது, ஒரு கட்சி தமிழர் விடுதலைக்கு நிற்கிறது என்றால் தமிழுக்கு இல்லாத விடுதலை தமிழருக்கு எப்படி கிடைக்கும்? உங்கள் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் பெயர் பலகைகள் முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஆங்கிலத்தில் இருந்தால் தப்பு கிடையாதா? உங்கள் கட்சிக்குள் ஆங்கிலம் இருந்தால் தப்பு கிடையாதா? அப்படி என்றால் சமரசமான அரசியல் தானே இது? இது சமரசமான அரசியல் தானே? நம் வியாபார யுக்திக்காக ஆட்சி மசாலாவை பத்தி ஒரு பிரச்சனை ஏற்கனவே போச்சு. அப்போ அயல் நாடுகளுக்கு போகும்போது அங்க ஆங்கிலத்தில் எழுதினால்தான் ஆட்சி என்பது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் அந்த நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து மசாலா பொட்டணங்களிலும் தமிழ் பயன்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வந்தது. அவ்வளவு தீவிரமாக ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நாம், நமது அமைப்பில் இருக்கவர்கள், ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சாதாரண கொள்கைகளை கூட நீங்கள் மண்டைக்குள் ஏற்றாமல் இந்த நிலத்தை எப்படி நீங்கள் விடுவிப்பீர்கள்? இதான் என்னுடைய கேள்வி. அதுவும் ஒரு ஏதோ கடைக்கோடி தொண்டன் ஒருவன் இன்று அமைப்புக்குள் வந்திருக்கான், அவனுக்கு தெரியல, அவன் ஆங்கிலத்துல பெயர் வச்சிருக்கான்னா கூட பரவாயில்ல. நீண்ட நெடிய தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் தமிழில் பெயர் வைப்பதற்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு கடினம்? இப்ப நான் ஒரு கூந்தல் தைலம் தயார் பண்றேன், ஆம்பல் வணிக நடுவோம், ஆம்பல் கூந்தல் தைலம், நீ வேங்காம போ, இதான் என்பது. இப்படிப்பட்ட கொடைகளை கூட கொடுக்க தயாராகாதவர்கள் ஈழ நிலத்தின் விடுதலை போருக்காக நின்ற மாவீரர்களோடு உங்களை ஒப்பிட்டு போராளி என்று சொல்கிறீர்களே, வெட்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய நீங்கள் உங்கள் நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க, உங்க வாகனங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர் வைக்க தயங்குகிற போது அடைமொழியாக தமிழ் பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு இங்கே வந்து மற்றவர்களுக்கு தமிழ் மொழியில் பெயர் வைக்க வேண்டும் என்று வகுப்படுகின்றீர்கள். அப்படி என்றால் அனைத்து மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடியவள் பெண். எனவே நாங்கள் பெண் என்னும் பேராளுமைகளை தெரிவு செய்து கண்டுபிடித்து அவளை இந்த நிலத்திற்கும் இந்த இனத்திற்கும் விடுதலை வாங்கி தரும் மிகப்பெரிய பொக்கிஷங்களாக உருவாக்க வருகின்றோம். சும்மா உங்களுக்கு நாங்க பேச்சாளர்களை உருவாக்க வரவில்லை, எழுத்தாளர்களை உருவாக்க வரவில்லை, வரலாற்று செப்பேடுகளை, கல்வெட்டுகள் போன்ற தெரிவான உண்மைகளை எடுத்து வைக்கும் பெண் பார்ப்புலவர்களையும், ஆடலகைகள் அல்ல, பெண் பார்ப்புலவர்களையும், இந்த நிலத்தின் இன்று வரை பேசுபொருளாயிருக்கின்ற, உலகமே வைக்கின்ற சோழ பேரரசின் மந்திரி எனும் முக்கிய மூளையாக இருந்த குந்தவை போன்றவர்களையும் இந்திய விடுதலை போர் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலனுக்கு எதிரான போரில் உலக வல்லாதிக்கத்தை எதிர்த்து எப்படி தேசிய தலைவன் தன் பெண் ஆளுமைகளை இறக்கி போர் புரிந்தானோ அதற்கு முன்னெத்தி ஏறாய் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரே ஒரு பெண் மட்டுமே போர் புரிந்து தன் நாட்டை மீட்டெடுத்தாள். எங்கள் பாட்டி வேலு நாச்சியார். அவளுடைய படைப்பிரிவில் குயிலி, நான் தாங்கி நிற்கின்ற பெயர் குயிலி என்ற ஒரு பெரும் மரத்தி ஈகியாக நின்று அந்த நிலத்தின் வெற்றிக்கு வித்திட்டாலே இந்த வரலாறு உங்களுக்கு பேச முடிகிறதா? அப்படி என்றால் சிவகங்கையை மீட்ட வேலு நாச்சி, அவளோடு நின்ற உடையாள் குயிலி, இவர்களை போன்ற மானமரத்தமிழச்சிகள் உருவாக வேண்டுமா வேண்டாமா? நவநாகரிக மங்குகளை மட்டுமே மேடைகளில் அமர்த்தி நாம் எதை சாதித்து விடுவோம்? மீண்டும் சொல்கிறேன், கலாச்சாரத்தை விட்டு கொடுத்து, நம் பண்பாட்டை விட்டு கொடுத்து தான் இந்த நிலம் சுதந்திரம் அடையும் என்றால், இந்த நிலம் நமக்கு கிடைக்கும் என்றால் அது என்ன பயன் நமக்கு? நம்முடைய பரதம் இந்தியாவின் ஆடல் கலையாயிற்று. நம்முடைய கருநாடக சங்கீதம், நம்முடைய கருநாடக பழமையான நாட்டு பாண்டிய நாடு, பழமையான பண்டைய நாட்டின் சங்கீதம், இசை என்று கன்னட இசை என்று சொல்லுகின்றோம். இப்படி நமக்கான அனைத்துமே
தமிழரின் மிகப்பெரிய போரியல் கலையா இருக்கக்கூடிய களரி, இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய 108 ஆசான்களை கொண்ட குமரி மாவட்டத்தின் களரி கேரளாவின் வீர விளையாட்டாய் மருகி நிற்கின்றது. எவ்வளவற்றை நாம் விட்டு கொடுத்திருக்கின்றோம். அவற்றை நாம் மீட்டெடுக்க போர் புரிய வேண்டிய கட்டத்தில் இருக்கும் போது மாய்மால அரசியல் பேசி இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் வராது. அதுக்கு வாய்ப்பே இங்கு இல்லை. இறுதி கட்டத்தில் 2026 தேர்தல் இறுதி கட்டத்தில் நிற்கின்றது. உங்களுக்கெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு இறுதியே கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இறுதி கட்டம். அதில் தெரியும் உங்களுக்கான வீழ்ச்சியும் எழுச்சியும். நாங்கள் தமிழ் தேசியம் அல்ல, தமிழருக்கான தேசியத்தை பேசுகின்றோம். எனவே என் அருமை சகோதரிகளே, என்னுடைய உடன் பிறந்தாரே, என்னுடைய பெற்றோர்களே, பெரியவர்களே, பெண் எனும் பேராளுமைகள் இங்கே நிலத்தில் உருவாக்கப்படாமல் இந்த நிலம் ஒருபோதும் மீளாது என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னை தொடுகிறவனை நான் வீழ்த்துவேன் என்ற உரிமையோடு எழுந்து ஒரு கூட்டம் இந்த நிலத்தில் உருவாகாமல், ஒரு பெண் படை இங்கே உருவாகாமல் இந்த பாலியல் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. அதை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்காகத்தான் பெண் அரசிகளை பட்டை தீட்டி பேராளுமைகளாக உருவாக்குகிறோம். என் இனிய சொந்தங்களே, எங்களை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோராலும் விடப்பட்ட ஒரு விடயத்தை, எல்லோரும் புறந்தள்ளிய ஒரு விடயத்தை, பெண்ணை கட்சியில் சேர்ந்தால் பேசுவாள், துண்டறிக்கை கொடுப்பாள், தார்ச்சாலையை மறித்து போர் செய்வாள், அதுதான் அவளுடைய இலக்கணம் என்று நீங்கள் மாற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை உடைத்து பெண் என்றால் பேராளுமை, இந்த நிலத்தை வழிகாட்ட தெரிந்தவள், இந்த நிலத்திற்கான விடுதலையை பெற்றுத்தர கூடியவள், தன் விடுதலைக்காக எந்த எல்லையும் கடக்க தெரிந்தவள், எதிரில் நிற்பது எவனாயிருந்தாலும் தன் கொள்கைக்கு எதிரென்றால் துச்சவன அவனை துண்டாடக்கூடியவள் என்பதை இந்த நிலம் உணர்ந்து கொள்ளும் காலம் வரைக்கும் நாங்கள் போரிடுவோம். ஆனால் காலம் நீண்ட காலம் அல்ல, நெருக்கிய சுருக்கிய சிறிது காலம்தான். ஆனால் எங்களுடைய வேகம் இன்னும் பலமாக இருக்கும். நாங்கள் ஓடுகின்ற ஓட்டத்திற்கு நிகராக தமிழ் சமூகத்தை எடுத்துச் செல்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்வோம். காரணம், எங்களுக்கு உரிமை உள்ளது. உலகின் சமூகமே பெண்ணால் உருவானது. இந்த நிலத்தின் ஆதி நாங்கள் கேட்பதற்கும் நீங்கள் தலை சாய்ப்பதற்கும் எங்களுக்கும் அதிகாரம் உண்டு, எங்களுக்கும் உரிமை உண்டு. எனவே என் உயிர் தமிழ் சொந்தங்களே, தமிழரின் மீட்பு, தமிழ் தேசியத்தின் எழுச்சி அனைத்துமே பெண் விடுதலையை நோக்கி இருக்கின்றது. இவர்கள் பேசும் மாய்மால விடுதலையை விட்டு வெளியே வாருங்கள் எங்கள் அருமை தமிழச்சிகளை என்று உங்களை உரிமையோடு கேட்கிறேன். நீங்கள் இவர்கள் பேசும் மாய்மால விடுதலையை நம்பாதீர்கள். நம்மை அறைக்குள் பூட்டி வைத்திருந்தான் என்று சொன்னது போய். ஒருபோதும் நாம் பூட்டப்படவில்லை. நாம் அரியணையில் இருந்து ஏரில் பூட்டப்பட்டிருக்கும் மாடுகளைப் போல பொதி சுமக்கும் மாடுகளாக மாற்றப்பட்டு நிற்கிறோம் என்பதை உணர்ந்து நம் விடுதலை நம் கையில். எழுந்து வாழ் என் பெண் தமிழ் சமூகமே, என் தமிழ் சமூகத்தின் பெண் ஆதிகளே, எழுந்து வாருங்கள். இந்த நிலத்திற்கும் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்குமான அங்கீகாரத்தை பெற்றுத்தரப்போது ஆதிகளே என்ற ஒரு புதிய வரலாற்றை மாற்றி எழும்போம். நன்றி, வணக்கம்.